வணக்கம் நண்பர்களே, இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்றைக்கி பார்க்கலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே இவங்கள நமக்கு காட்டுறாங்க. இன்ட்ரோ எல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. ஸோ காட்டுக்குள்ளே இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக பாம்புகளை வச்சு ஒரு பெரிய விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து கதைக்குள்ளேயே போயிடலாம். இப்போது இந்த ஆள் வந்து நிறைய பாம்புகளை வளர்த்து வச்சுருப்பான். அந்த பாம்புங்கள்லாம் காணும் அப்படின்னு சொல்லி அவன் திடீர்னு பதறான். எங்கே போச்சு என் பாம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து நமக்கு காட்டுறாங்க. யாரோ பார்க்குற மாதிரி இவங்க எல்லாரையுமே கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வந்து ஒரு யாரோ உசு உசுன்னு சொல்லி வர மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு மேலே வந்து இந்த மாதிரி அந்த பெரிய சைஸ் பாம்பு நிற்குமா, அவ்வளோதான். சின்ன சின்ன பாம்புங்க எல்லாம் அப்படியே திடீர்னு வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து பயங்கரமாக கொத்த ஆரம்பிக்குது. வளர்த்தது இவன் தான் பாம்பு. ஸோ அவன் பிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த பெரிய சைஸ் பாம்பு எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு அப்படியே அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போது அந்த காட்டுக்குள்ளே போய் அவன் ஒழிஞ்சிக்கிறான். அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்கே ஒழிஞ்சிக்கிறது. நெக்ஸ்ட்டு சீன்லேயே நமக்கு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் காட்டுறாங்க. இந்த ஸ்கூல் வந்து மவுண்டனுக்கு நடுவில் தான் இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்க போகுது. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இவன் தான் படத்தோட ஹீரோ. ஸ்கூலோட ஹெட்டானே இவன் பயங்கரமாக கத்துறான். ஏன்டா லேட் பண்ணுறீங்க? ஏற்கனவே நியூஸில் போயிட்டுருக்கு நம்ம ஸ்கூலில் இங்கே வந்து பாம்புங்க இருக்குது அது இதுன்னு சொல்லி, இதில் நீங்கள் வேறு ஏன்டா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக லபோ கிபோன்னு சொல்லி அந்த ஆளு கத்த. ஹீரோ என்ன சொல்கிறேன், பாம்புங்களா அதில் என்ன இருக்குது, இந்த இடம் இருக்கிறதே அந்த மாதிரி இடத்துல தான், அதெல்லாம் வரும் தான், அதில் என்ன பெரிய விஷயம்னா நீ மூடிட்டு போய் வேலை மட்டும் பாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆள் கத்தி விட்டுறான். இங்கே திடீர்னு சைலண்ட்டாக ஒரு இடத்த காட்டுறாங்க. டக்குன்னு ஒரு ஆள் வரான். இவன் வந்து க்ரீன் சட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இவன் வந்து இவனோட ஆளை பார்க்க தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து நைஸாக வந்திருக்கிறான். யாருக்குமே தெரியாமல் வந்த உடனே அப்படியே மாட்டிக்கிறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ அப்படியே பிடிச்சிட்டு வாட, நான் உன்னை வந்து ஹெட்டுக்கிட்ட கொண்டு போய் மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே போயின்னு இருக்கிறான். டக்கு நீங்கள் பொண்ணுங்களை காட்டுறாங்க. பக்காவாக வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு போட்டி போயின்னு இருக்குது. யார் ஃபஸ்ட்டு நீச்சல் அடிப்பாங்கன்னா அந்த போட்டியில் வந்து ஹீரோயின் கூட இருக்கிற ஒரு பொண்ணு அந்த தண்ணியில் மாட்டிக்க. ஹீரோயின் வந்து ஜெயிக்கலனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி முதல்ல அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வரா. ஸோ டைமும் முடிஞ்சு போச்சு. இங்கே எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் டக்குன்னு பாம்பு வந்துடுது. அவ்வளோதான். அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த. ஹீரோ அதை கேட்டுட்டு, இங்கே பாடுறா, நீ இங்கே தான் இருக்கணும், இங்கேருந்து எங்கேயாவது போனால் அவ்வளோதான், நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன், மரியாதையை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்புன்னு ஓடுறான். அவன் என்ன சொல்கிறான், நான் மாட்டினா தானே என்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் வந்து ஓடி போயிடுறான். இவன் ஹீரோ நேராக போயிட்டு பார்த்தா பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாத்ரூம்குள்ளே தான் அவன் போகிறான். பொண்ணுங்கெல்லாம் சொல்கிறாங்க அங்கே தான் இருக்க பாம்பு அப்படின்னோன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பயந்துட்டு சீன் போடுறான். அதுக்கப்புறம் அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அது பயங்கரமாக கொத்த வர அப்படியே பக்கத்துலேருந்து ஒரு டவல் இழுத்து அப்படியே அந்த பாம்பை கட்டிடுறான். இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி சீன் போட அந்த பொண்ணை பார்த்தா அவளோட டவல் இழுத்து தான் அந்த பாம்பை வந்து கட்டியிருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணு போய் அப்படியே பின்னாடி ஒழிஞ்சிக்க. எல்லாரும் லப லபன்னு பயங்கரமாக கத்தி போட்டு அவனை சாத்தி அவனை துரத்தி விட்டுறாங்க. என்னடா பொண்ணுங்க இவங்கள காப்பாற்ற வந்து நீ எண்ணெய் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பிடிச்சி வச்சுருந்தா அந்த க்ரீன் சட்டைக்காரன் காணும். அடா இவன் எங்கடா போனா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்போ இங்கே மேடம் வராங்க. யார் நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, யார் லாஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த ஹீரோயின் காப்பாற்றினது சொல்லாமல் அவளை வந்து மாட்டி விட்டுறாங்க. ஸோ அவள் தோத்துடுறா. இங்கே மாமாக்காரன், அதாவது ஹீரோட மாமாக்காரன், இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து சொல்கிறான், இங்கே வந்து பாம்பு பார்த்தேன், கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து போய் சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாரு அதெல்லாம் நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாங்க, நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டே இருக்க. அப்படியே நமக்கு காட்டு வழியாக காட்டுறாங்க. இந்த பெரிய பாம்பு இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ ஆளுங்களை எல்லாம் வந்து கொண்டுட்டு இருக்குது. அது தெரியாமல் எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகின்னு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு அதே மாதிரி ரெடி ஆகினே இருக்கிறா. 2 பொண்ணுங்க அப்படியே அந்த வழியாக வர. அவ்வளோதான், ஒரே ஒரு அவ்வளோதான் கவின்னு போயிடுச்சு. இது யாருக்குமே தெரியாது. இது ஹீரோயின். அவள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி பாம்புங்க. அதை பார்த்து அப்படியே பயந்துட்டு கத்துறா. மறுபடியும் ஹீரோ தான் அந்த சவுண்ட் கேட்டு ஓடி வரான். வந்துட்டு சரி வா போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி காப்பாற்ற ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு ஐயோ என் கால் வரவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே கால் வரலையா, சரிவா அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி தூக்கிட்டு குடுன்னு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே அப்படியே அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறா. சாரி சொல்லி கீழே இறக்கி விட்டுறா. அப்போ தான் 2 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ என் பேர் இது, வாயில் நுழையாத ஒரு பேர் அவன் சொல்கிறான். இந்த பொண்ணு ஹீரோயின். அவ்வளோதான், ஓகேவா, ஹீரோயின் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே உக்காந்து. அங்கேயும் ஃபுல்லாக பாம்புங்க இருக்குது. ஸோ மறுபடியும் மாமாங்காரங்கிட்ட சொல்கிறேன், ஐயோ மாமா இங்கே ஃபுல்லாக பாம்புங்க இருக்கியா, ஏதாவது பண்ணியானா, டே நீ வேலை மட்டும் பாடுறா, நமக்கு வேலையே போயிடும், நீ பண்ணுறதில்ல சும்மா இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட ஹீரோயின் என்ன சொல்கிறா, சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, நேராக அவங்கக்கிட்டே வந்து இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அந்த ஹெட் ஆஃபீஸர், அதாவது ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறா, ஏன்டா இப்படி பண்ணுற, போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா அந்த ஹீரோயினும் சொல்கிறான், ஆமாம் இங்கே அப்படி இருக்குது, பாம்பு இருக்குன்னா இவன் பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவனுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ பேசி சமாளிக்க, மாமங்காரனும் சேர்ந்து எப்படி எப்படியோ சமாளிக்கிறா. ஹீரோ என்ன சொல்கிறா, இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனால் எதுவுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. இங்கே ஸ்விம்மிங் பூலில் நமக்கு காட்டுறாங்க, சின்ன சின்ன பாம்புங்க எல்லாம் வந்து அந்த பூலுக்குள்ளே வந்துடுச்சு. இவங்க 2 பேர் ஹீரோ ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க, நம்ம பேசாமல் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஐடியா பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, என்ன இது பாம்பு இருக்குது அது இதுன்றாங்களே அப்படின்னு பேசிகிட்டே இருக்க, அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்க ஹீரோ அனௌன்ஸ் பண்ணிடுறான், எல்லோரும் தயவு செஞ்சு உஷாராயிடுங்க, இங்கே எல்லாமே ஃபுல்லாக பாம்புங்க இருக்குது அப்படின்னோடனே ஹெட் மாஸ்டருக்கு அசிங்கமாக போகுது, என்னடா இது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ ஹெட் மாஸ்டர் அப்படி என்ன அது அப்படின்னா டீச்சர் கத்துறா, அங்கே பாரியா பின்னாடியே அப்படின்னு. ஹெட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு திரும்பி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கவ்வா அந்த ஆளை தான், அவ்வளோதான் எல்லோரும் முன்னாடி ஒரு கவ்வா எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன, இந்த சந்திரமுகி பாம்போட ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி சைலண்ட் பாம்பு கிடையாது, இது ஆக்ரோஷமான பாம்பு. இங்கே ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் குச்சி எல்லா பொண்ணுங்களையும் வந்து அங்கே இருக்கிற பாம்புங்க வந்து பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. அங்கேருந்து பொண்ணுங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சிசிடிவியில் இவங்க ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் என்ன சொல்கிறா, எல்லாருமே பஸ் பக்கமாக போங்க, பஸ்ஸில் போய் ஏறுங்க அப்படின்னு சொல்ல இந்த மாமங்காரை வந்து டீச்சரை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு போகிறாரு. எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து வந்து பஸ் பக்கமாக ஓடுறாங்க. பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியிலும் வந்து சில பொண்ணுங்க அப்படியே தப்புக்கிட்டின்னு விழுந்துடுறாங்க. வேறு இங்கே இவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்குது. இந்த பச்சை சட்டக்காரனுக்கு எதுவுமே தெரியாமல் அவன் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணின்னு இருக்கிறான். இங்கே எல்லாருமே வந்து பஸ் பக்கமாக ஓடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு மறுபடியும் அந்த பாம்பு கவிக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து மாட்டினே இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க வந்து அப்படியே வேறு வழியை வந்து போயிடுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போகிறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து பஸ் பக்கமாக போகல, டீச்சர் வந்து ஹெல்ப்க்கு கால் பண்ணி கூப்பிட்றா, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் பஸ்ஸில் ஏற, ஹீரோ மட்டும் நான் வரமாட்டேன், நான் ஹீரோயினை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்ல, மாமங்கார சொல்கிறேன், யோ இங்கே பாரு கேளு, இந்த மாதிரி பண்ணாதே, நீ வானா, இல்லை மாமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிட்றான். அவள் டீச்சர் கத்துறா, வந்து பஸ்ஸை எடியா மொட்டை அப்படின்னு சொல்லி கத்த, அவனும் அங்கே போக இவன் அப்படி ஹீரோயின் எங்கே இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரூமில் வந்து தாப்பா போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. பயந்துக்கிட்டே போகிறதுக்கு வழி இல்லாமல் ஹீரோ வந்து கத்திட்டே வரான், ஹீரோயின் பேர் சொல்லி, எங்கேம்மா இருக்கிறேன்னு. கரெக்டாக வந்து கதவு தர கேட் தரேன்னா பின்னாடி பாருன்னு ஹீரோயின் கத்த, அவன் காதுலேயே வாங்கலை. அப்போ தான் அந்த பக்கமாக அந்த பாம்பு வருது. இப்போ தான் அவன் திரும்பி நைஸாக பார்க்குறான். அவ்வளோதான், ஒரு கவ்வு வர அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்து அங்கே ஓடுறான். அவ்வளோதான் ஓடுறான் பாருங்க, என்னம்மா ஒரு சீனு, அப்பா செம்மையான சீனு. அப்படியே பிச்சுட்டு ஓட போய் விழுந்துறான். அவ்வளோதான்டா ஹீரோவோட கதை காலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப கரெக்டாக மாமங்காரன் வந்து ஹீரோ மாதிரி அப்படியே செம்மையாக காப்பாற்றிடுவார். அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் அப்போ தான் ஹீரோயினுக்கு மூச்சே வாங்கும், அப்பாடா நம்ம ஆள் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. இங்கே எல்லோரும் ஓடி வந்து மாமாவும் ஹீரோவும் கேட்டுக்குள்ளே கதவு மூடிப்பாங்க. அது கேட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த பாம்புக்கு தெரியல போல இருக்குது. கேட்குறேன், ஹீரோ எப்படியா வந்த மாமா நீ அப்படின்னா, உனக்காக தான்டா வந்தேன், நீ மட்டும் ஹீரோ ஆகிடுவா, நான் உன்னை சாவ விட்டுணுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாயா நம்ம வந்து முதல்ல உள்ளே போகலாம், ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாமங்காரங்கிட்ட பிளான் பண்ணுறான். என்னன்னா பாம்பு வந்து சரி யாராவது வரட்டும் வெளியே அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, இவங்க மேலேருந்து அப்படியே கயிறுலேருந்து தொங்கிட்டே வந்து பக்கத்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ சீக்கிரம், ஐயோ மாமா சீக்கிரம் அப்படின்னு சொல்ல நேராக மாமங்கார வந்து ஹீரோ டிக்கிலே ஒரு குத்து விடுறான். ஐயோ பாத்தியா மாமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அப்படியே போகிற வழி விடாமல் இந்த பக்கம் ஒரு பாம்பு, மாமா சைடு ஹீரோ சைடு ஒரு பாம்பு வந்துடுது அந்த கயிறில். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சரி கயிறை பிடிச்சி ஜோராக ஆட்டலாம், பாம்பு கீழே விழட்டும் அப்படின்னா ஹீரோவோட ஃபோன் கீழே விழுந்துடுது. அப்படி ஹீரோவும் தொங்கிடுறான். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி மாமங்காரன் ஹீரோ கத்த, அந்த ஃபோன் நேராக போய் பாம்பு மண்டையிலே விழுது. யாரா அதுன்னு சொல்லி பாம்பு ஏஞ்சி பார்த்துட்டு, இறா உன்னை வந்து கவரன்னு சொல்லி அப்படியே பேன்னு வாய் திறந்துட்டு வர, மாமங்காரன் ஹீரோ பேன்னு கத்திக்கிட்டே டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவான், 2 காலையும் தூக்கி அப்படியே அந்த கயிறு மேலே போட்டுடுவான்.
அந்த பாம்பு ரொம்ப ஃபோர்ஸாக மேலே வந்திருக்கும். ஸோ அதனால் அப்படியே தொப்புக்கிட்டே கீழே வந்து அதுவும் பயங்கரமாக மொக்க வாங்கிக்கும். மறுபடியும் ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்க கட்டி வச்ச அந்த கயிறை அப்படியே அவுந்துட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க விழுந்துடுவாங்க. அந்த சைடு வந்து ஹீரோயின் என்னடா ஆச்சு, நம்ம ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக ஹீரோவும் மாமாகாரனும் வர ஹீரோயின் அப்படியே ஓடி போயிட்டு டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பா. இதை ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவன் நார்மலான ஒரு செக்யூரிட்டி, இவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவன் வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஷாக்கிட்டு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா மாமங்காரன் வந்து டீசெண்டாக இது எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் ஒதுங்கிடுவார். சரி எந்த பிரச்சனையும் இல்லை, வா உனக்கு வந்து நான் முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சியெல்லாம் தொடச்சி விடுவா ஹீரோயின். ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ச்சே, நமக்கெல்லாம் இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க, இங்கே எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இவன் வந்து கண்ணு கட்டிட்டு இருப்பான். இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்குள்ளே கையில் பாம்பு ஏற, சரி அவன் தான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லி இது ஒரே சந்தோஷத்தில் இருக்க, என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா பாம்பு. அடியே பாம்புடி அப்படின்ன உடனே அவ்வளோதான் அவன் என்னது பாம்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் லப லபன்னு கத்திட்டு 2 பேரும் பிச்சிட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. அங்கே ஹீரோ ஹீரோயினும் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ டேய் நீ தான் கிரீன் சட்டை, நீ தானேடா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனேன், புடிடா அவனை அப்படின்ன உடனே கூட இருந்த அந்த பொண்ணு ஹனி அவன் என்ன சொல்லுவா, இவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான், விடு விடு அப்படின்ன உடனே அப்போதான் சரி அப்புறமா வச்சுக்கிறேன்டா அவனை அப்படின்னு சொல்லி விட்டுடுவான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, முதல்ல போய் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த டைமில் வந்து அந்த பச்சை சட்டைக்காரன் வந்து நான் ஹெல்ப்க்கு கால் பண்ணுறேன், பெரிய பணக்கார பையன் போல், அதனால் சீன் போட்டு கால் பண்ணால் இப்போல்லாம் வர முடியாது, 2 மணி நேரம் ஆகும் வரதுக்கு அப்படின்னோடனே, ஐயோ 2 மணி நேரம்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹனி என்ன பண்ணுவான், நான் இப்போவே வெளியே போகணுன்னா அவன் என்ன சொல்லுவான், பச்சை சட்டை என் கூட யார் வரீங்க, என்கிட்ட கார் இருக்குது, எல்லோரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், என் கூட வந்தீங்கன்னா ஒன்றா போகலாம், ஒன்றா தப்பிச்சிக்கலாம் அப்படின்ன உடனே எல்லாரும் போகிறாங்க. ஹீரோ சொல்கிறான், வேணாம் வேணாம் போகாதீங்க, சொல்கிறது கேளுங்க, பெரிய பாம்பு வெயிட் பண்ணிட்டு இருக்க, மாட்டிப்பீங்கன்னா யாருமே அவன் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை, ஃபைனலாக 2 மணி நேரம் தானே வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, எல்லாருமே வந்து அவன் பின்னாடி போகிற ஸ்பீட்லேயே அப்படியே ஒரு பொண்ணை மட்டும் அந்த பாம்பு மறுபடியும் ரிட்டன் ஓடி வர, அதுலேயும் ஒரு பொண்ணு மாட்டிப்பா. இதில் பத்தாததுக்கு அவள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேறு மாட்டிப்பா. ஹீரோயின் அப்படியே அழுவா, ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஹீரோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போக அந்த பாம்பு மறுபடியும் இவங்கள துரத்திட்டு வரும். அப்படியே இவங்க பிச்சுட்டு ஓடுவாங்க. அங்கே குட்டி குட்டி பாம்புங்களுக்கு பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே போய் கதவு மூடிட்டு ஹீரோ என்ன சொல்லுவான், ஏதாவது துணி ரெடி பண்ணி கயிறு மாதிரி கட்டி எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறங்கிடுவாங்க. ஃபைனலாக ஹீரோ அப்படியே போய் ஜன்னல்லேருந்து குச்சிடுவான். ஏன்னா அந்த பாம்பு துரத்துது அப்படி சொல்லி எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அப்படியே கைத்தாங்களாக அவனை வந்து பிடிச்சி காப்பாற்றிடுவாங்க. அந்த பாம்பு இருறா நானும் வரேன்னு சொல்லி அதுவும் பின்னாடியே குதிக்க, இவங்க பிச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடி மறுபடியும் அந்த கேட்டுக்குள்ளே போய் சாத்திப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கு மூச்சே வாங்கும் ரிலாக்ஸாக. அதுக்குள்ளே இவங்க 2 பேர் வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவான், ஏன்டா உன் லைஃப் உனக்கு அவ்வளோ விளையாட்டா, எதுக்கடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். இனி வெளியே போனதால் எத்தனை பேர் இந்த மாதிரி இப்படி செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் ஹனியும் பிடிச்சி திட்டுவான். அவளுக்கு ஏழுங்கன்னா இலக்காரம், உனக்கு என்ன இலக்காரமா அப்படி சொல்லி அதை திட்டிகிட்டே இருக்க, டக்குன்னு இந்த சைட்லேருந்து தலைவர் கண்ணாடி பிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வர, அங்கேருந்தும் எல்லாரும் பிச்சுட்டு ஓடுவாங்க. அது அப்படியே நைஸாக வந்து உள்ளே அதோட இறை தேடிக்கிட்டே அப்படியே வரும். இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிப்பாங்க. இந்த இடம் வந்து பட்டன் ஆன் பண்ணால் தேவையான அளவுக்கு வந்து அந்த ரூமே உறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒழிஞ்சின்னு இருக்க, யாரும் மூச்சு விடாதீங்க, சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்ல அந்த பாம்பு வந்து தேடி பார்க்கும். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அது ரிட்டர்ன் போயிடும். அதுக்கப்புறம் ஓடலாம் அப்படின்னு பார்த்தா குட்டி குட்டி பாம்புங்க அந்த இடத்துல வந்துடும். சரி என்ன பண்ணும், என்னடா பண்ணும் யோசிக்கிறப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். சரி இங்கே தான் வந்து மிஷின் இருக்கு இல்லையா, உறைஞ்சி போகிற மாதிரி ஏசி ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படி சொல்லி ஆன் பண்ணி அவன் ஃபுல்லாக வச்சு விட்டுடுவான். அவன் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதில் வர ஜில்லுன்னு காற்றால் வந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே ஐஸாக மாறும். அவங்க எல்லாம் குளிரில் அப்படியே கிடு நடுங்குவாங்க. அந்த குட்டி குட்டி பாம்புங்க இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே வந்து அப்படியே உறைஞ்சி போயிட்டு அப்படியே நிற்கும். ஸோ எல்லாருமே நைஸாக அங்கேருந்து மெதுவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மெதுவாக ஒவ்வொருத்தராக வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஹீரோயின் ஒழுங்காக போகாமல் தப்புக்கிட்டேன்னு அங்கேயே விழுந்துடுவான். ஹீரோ விட்டுடுவானா, நேராக போயிட்டு மெதுவாக காப்பாற்றிட்டே இருக்க, அதில் ஒரு பொண்ணு பேன்னு கத்தா அங்கே இருந்த குட்டி பாம்பு அப்படியே ஹீரோ கழுத்துலேயே வந்து கொத்திடுது. அப்போ கூட தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஓடி வராங்க. எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. வந்து முதல்ல ஹீரோவை வந்து ஹீரோயின் வந்து காப்பாற்றுறா.
முதல்ல வாயால் விஷத்தை உறிஞ்சி துப்பிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் பூசி விடுறான். அவன் வந்து அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பாம்பை எங்கடா நம்ம இறை எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லி இதை தேடினே சுற்றிட்டு இருக்க ஃபுல் ஸ்கூல் வெளியே. இப்போ ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சிடுவான். கண் முழிச்சிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னா, என்னோட கடமை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கா. இவங்க வந்து ஹனியும் என்ன சொல்லுவா, ரொம்ப நல்ல ஜோடி, 2 பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண இந்த நிலைமையிலையும் ஹீரோ காண்டாயிட்டு என்ன சொன்னே நீ அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர. அதுக்குள்ளே மாமனார் என்ன சொல்கிற, 2 மணி நேரம் ஆயிடுச்சு ரெஸ்கியூ டீம் வரதுக்கு, நீ கால் பண்ணி கேளுன்னா இன்னும் 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட அப்படியே கடுப்பாயிடுறாங்க. என்னது 5 மணி நேரமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு தான் ஆகணும், வெளியே போயிட்டா எல்லாம் சரியாயிடும், எப்படியாவது தப்பிச்சிக்கலாம் அப்படின்றப்போ பச்சை சட்டைக்காரன் என்ன சொல்கிறேன், நீ ஈஸியாக சொல்லிவிடுவேன், வெளியே போனால் அந்த பாம்புக்கு டின்னர் ஆகிடுவோம், என்னோட கார் கூட வெளியே தான் இருக்குது, ஆனால் என்னால் போக முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்னோடனே ஹீரோ கேட்குறான், எவ்வளோ பேர் உக்காடுற மாதிரி கார்னா, அது 7 பேர் உக்காடுற வேனு, நம்ம எல்லாருமே அதில் பத்துடுவோம் அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம் சொல்லி சரி கையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பஸ் இருக்குது வெளியே முதல்ல அதில் போய் ஏறிக்கலாம், அங்கேருந்து கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஃப்ளேர் கன் கிடைக்குது, அதையும் எடுத்துக்கிறா. இந்த நிலைமையில ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பச்சை சட்டைக்காரங்கிட்ட இங்கே பாரு, என்ன நீ கூப்பிட்டுன்னு போனேன்னா நல்லா இருக்கும், அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட காசுக்காக தான் பழகுது அப்படின்னா கிடைச்ச வைஃப் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவனும் அவன் மேலே பாய. அதுக்குள்ளே ஹனி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு போட்டுட்டு ஏன் ஆள் பின்னாடி அடி வரேன்னா, உன் மூஞ்சி பார்த்துருக்கிறியா, உன் மூஞ்சிக்கு அவ்வளோ பணக்காரன் பையன் கேட்குதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. ஹனி அப்படியே பார்க்குற, அந்த பக்கம் வந்து ஜன்னலில் அந்த பாம்பு நின்றுட்டு இருக்குது. ஸோ அப்படியே தள்ளி எடுத்துன்னு போயிட்டு அந்த பாம்புக்கு அந்த பொண்ணை இரையாக்கிடுது. அதோட அந்த பாம்பு விடுமா, அவளை விட்டால் நீ எங்கேடி போகிற அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்ணாடி உடச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடி வர. அவள் அப்படியே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பிச்சுட்டு பயந்துட்டு ஓடுறா. இவங்க எல்லாரும் பார்த்துடுறாங்க, ஐயோ மறுபடியும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்தோ இவங்க எல்லாருமே வந்து பிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த ஹனியால் வந்தது. பஸ்ஸில் எல்லாரும் ஏறிட்டாங்க, ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவகிட்ட ஃப்ளேர் கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு பாம்பு கிட்ட ஓட. ஹீரோ ஐயோ எங்கேடி போகிறேன்னு சொல்லி பின்னாடியே வந்து அந்த ஃப்ளேர் கன் பிடுங்கி அவன் வந்து சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பாம்போட மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னொடனே 2 பேர் குடுன்னு ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. அப்படியே அந்த பஸ்ஸு ஸ்பீடாக போக அந்த பஸ்ஸு பின்னாடியே வந்து இந்த பாம்பும் பின்னாடியே துரத்திட்டு வர. அந்த பஸ் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிடுது. எல்லோரும் பாம்பை பார்த்து இறங்கி பிச்சுட்டு ஓடி வராங்க. சில பேர் அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஓடி வந்து பார்த்தா 2 பேர் உக்கார மாதிரி அந்த கார் இருக்குது. அதை பார்த்து அந்த க்ரீன் சட்டை ஓடுறான். இவன் நிப்பாட்டிட்டு, ஏன்டா நம்ம உயிரெல்லாம் உனக்கு விளையாட்டாக இருக்கா, போய் சொல்லி நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுன்னு வந்தியா நீ தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் அடிதடி பண்ண. ஹீரோயின் காப்பாற்ற போனால் ஹீரோயினையும் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஹனி வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் ஓட பார்க்குறா. ஓட பார்த்தோன்னா அந்த பாம்பு வந்துடுது இல்லையா. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஓடாதிடி, என்னை காப்பாற்றினா என் பீச் ஹவுஸ் மேலே தான் உன் கண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு என் பீச் ஹவுஸ் தரேன், என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொன்ன உடனே ஓ பீச் ஹவுஸா அப்படின்னு சொல்லி அந்த சாவுற நிலைமையில கூட வந்து பணத்தோட ஆசை, அதனால ஓடி வந்து மறுபடியும் எப்படியோ ஒரு வழி அவனை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு போனவொடனே அங்கே பாம்பு கரெக்டாக நிற்க. அந்த பச்சை சட்டை என்ன பண்ணுறான், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பாம்பு கிட்ட தள்ளி விட்டுட்டு அவன் தப்பிக்க ஓடுறான். அவ்வளோதான், அந்த பாம்பு அந்த பொண்ணை பிடிச்சிக்கிது. ஹனியோட கதை காலி. நெக்ஸ்ட் என்ன, இவங்க எல்லாருமே பயந்துட்டு இவங்க ஓடலாம் அப்படி ஓடுறாங்க. மாமகாரனுக்கு வந்து அங்கே ஒரு ட்ரோன் கிடைக்குது, அதை அவர் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஓட. இங்கே பச்சை சட்டைக்காரன் வந்து மாட்டிக்கிறான் பாம்பு கிட்ட. கார் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே அந்த பாம்பு வந்து அவன் கதையும் காலி பண்ணிடுது. ஸோ பச்சை சட்டை க்ரீன் சட்டை மாற்றி சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பாம்பு இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணி எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரை கவ போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அப்படியே செம்ம ஒரு என்ட்ரி. என்னென்னா அப்படியே நிறைய பட்டாசு அந்த பாம்பு மேலே விழுது. அந்த ட்ரோன் மூலியமாக வந்து மாமங்காரன் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு, ரிமோட் வச்சு. அது நிறையவே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த பாம்பு வந்து டைவர்ட்டை அப்படி துடிச்சின்னு இருக்குது. ஸோ வான வேடிக்கை பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க போல். ஸோ அது எல்லாமே எடுத்துன்னு வந்து பாம்பு மேலே யூஸ் பண்ண. அது முடிஞ்ச உடனே மாமங்காரனே அந்த பாம்பு துரத்தா. மாமா பயப்படுவான்னு பார்த்தா, இல்லைடே நானும் சூப்பர் ஹீரோ தான்டா, நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டேன், என் வேஸ்ட்டான லைஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, உங்களை காப்பாற்றுறதுக்கு தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவோட ஹீரோ தவிக்கிறான். யோ மாமா மொட்டை யோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பொண்ணு கூப்பிட்டுன்னு பட்டான்னு அடிக்கிறா. ஏன்டா உன் மாமா மட்டும்தான் மனுஷங்க, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையா, கொஞ்சம்
நார்மலாக இருறா நம்ம எப்படி தப்பிக்கணும்னு யோசிடா அப்படின்றப்போ மாமா சொன்ன விஷயங்கள் சிலது ஞாபகம் வரும். அவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், ஆனால் நாம் நல்ல ஒரு ஹீரோவாக இருக்கணும், நம்மளை நம்ம தாழ்த்திக்க கூடாது, நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லியிருப்பார். அது ஞாபகம் வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இப்போ ஒரே ஒரு வழி தான். ஒன்று நம்ம சாகணும் அந்த பாம்பு இரையாகி, இல்லையா நம்ம போராடி வாழணும் அந்த பாம்பை அழிச்சிட்டு. என் கூட வாழப்போகுது யார், என் கூட சாக போகிறது யார் சொல்லி பாகுபலி ரேஞ்சுக்கு கத்த நான் நான் அப்படி சொல்லி எல்லா பொண்ணுங்களும் பொங்குறாங்க. அவங்க கையில் ஹெல்மெட்டு சுற்றி என்ன நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. நிறைய அப்படியே எடுத்துக்கிட்டு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அப்படியே என்ட்ரி கொடுப்பாங்க. அது நல்ல கன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வான வேடிக்கை பண்ணுறதுக்காக பட்டாசுங்களை வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கிட்டு சூப்பர் என்ட்ரியில் வெளியே ஃபஸ்ட்டு ஃப்ளார் கன் அடிப்பாங்க. அந்த வெளிச்சத்துக்கு அந்த பாம்பு அந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இதோ வந்துட்டேன்னு சொல்லி கரெக்டாக வர எல்லாம் லைட் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த கிரவுண்டில் ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அவங்க மாமா பண்ணார் இல்லையா, அதே ட்ரிக்கு தான் இவங்க கன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆளுக்கு அப்படியே அந்த பாம்பு மேலே சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னில் அந்த நெருப்பு நிறையா வர அந்த பாம்பால் தாங்க முடியல, அப்படியே துடிக்குது. ஆனாலும் அப்படியே வாளால் அங்கே இருக்கிற ஹீரோயின் எல்லாரையுமே தூக்கி தூக்கி போட்டு அடிக்குது. ஹீரோ அப்படியே ஹீரோ மாதிரி காப்பாற்ற போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றி விடுறான். ஏன்னா ஹீரோயினை கவ போயிருக்கும். அப்படியே கன் வச்சு ஹாலிவுட் படத்தில் பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி ஹீரோயினை ஒரு வழியாக காப்பாற்ற மறுபடியும் அந்த பாம்பு அடங்காமல் இந்த சைடு வர அங்கே ஒரு பாக்ஸே இருக்கும் அந்த வான வேடிக்கை பண்ணுறது. அது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஹீரோ அந்த பாம்பு பேன்னு வாய் திறந்துட்டு வரோம், வாய்க்குள்ளேயே இந்தாடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட வாய்க்குள்ளேயே அது வெடிக்கும். அப்படியே ஹீரோவையும் தூக்கி போட எல்லா பொண்ணுங்களையும் தூக்கி போட எல்லா பொண்ணுங்க சேர்ந்து ஹீரோவை தூக்கி விடுவாங்க. ஒரு வழியாக ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு தப்பக்கட்டின்னு விழ அப்போ தான் இவங்களுக்கு மூச்சே வரும். அப்பா இதோட கதை காலி ஆயிடுச்சுடா அப்படின்னு ஹீரோயின் கூட இருந்த எல்லா பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதி கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் அப்படியே ஒரு பொண்ணு மட்டும் ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணுது, அப்படியே கிட்ட போய் பாம்பு வாய்கிட்ட நின்று அப்போ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கா. அப்படியே அந்த பாம்பு வாய் திறந்து அந்த பொண்ணை அப்படியே கவ்வுமா. அவ்வளோதான், மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயந்துட்டு அந்த கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுவும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்க பார்த்தா பலிக்கல அந்த பாம்பு கிட்ட. ஸோ வாழை வச்சு எல்லாரையும் போட்டு சாத்துன்னு சாத்தி தூக்கி போடுது. ஸோ எல்லாருமே போய் விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினை கொல்ல போக ஹீரோ விட்டுடுவான்னு ஓடி அங்கே இருக்கிற ஒரு பெரிய ராடு எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி அந்த பாம்பு மண்டையிலே ஜம்ப் பண்ணி ஒரு குத்தும். செம்மையாக இருக்கும் இந்த சீனு கூட. ஒவ்வொரு சீனும் அமேசிங்காக இருக்குங்க. ஆனால் அப்போ கூட அந்த பாம்பு அடங்காமல் அப்படியே ஹீரோவை தூக்கி போட இப்போ ஹீரோ ஒரு பிளான் பி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு ஒரு கயிறு பிடிச்சி இழுப்பான். பிளான் பி என்னன்னா நிறைய பெட்ரோல் ரொப்பி வச்சுருப்பாங்க. அது அப்படியே அந்த பாம்பு மேலே விழுற மாதிரி. இப்போ ஹீரோயின் ஒரு தீயை கொளுத்தி அதை மேலே போடணும். அதை சொல்ல ஹீரோயின் அழுறா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாதிரி மட்டும் பண்ணால் அங்கே இருக்கிற ஹீரோவும் செத்து போயிடுவான். அதுக்காக தான் இவள் அழுதுகிட்டே இருக்கா. அந்த டைமில் அப்படியே அந்த பாம்பு ஹீரோவையும் விடல, அப்படியே ஒரு கவி அப்படியே முழுங்கிடும். எல்லா பொண்ணுங்களும் கதறுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற அந்த ரிமோட்டை எடுத்து ஒரு அழுத்தின உடனே அங்கே அவங்க செட் பண்ணி வச்சுருந்த நெருப்பு போயிட்டு மொத்தம் அந்த பாம்பு மேலே போய் விழுந்துடும். இவங்களை காப்பாற்ற பாம்போடு சேர்ந்து அந்த ஹீரோவும் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சு அவ்வளோதான், அந்த பாம்பு விழுந்துடும். ஹீரோயின் பயங்கரமாக அந்த வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அழுதுகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நமக்கு இந்த மாதிரி காட்டுவாங்க 2 கை. யாரா இது அப்படின்னா வேறு யாரும் இல்லை, தலைவன் தான். பாம்பு வாய்க்குள்ளேருந்து வெளியே வந்துட்டான். ஸோ அப்படியே ஷாகிட்டு ஹீரோயின் போய் குச்சி கட்டி பிடிச்சிப்பா. இதையும் ஹீரோ எதிர்பார்த்துருக்க மாட்டான். மறுபடியும் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம், நான் நல்லா தான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னா, ஐயோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிற டைம் மறுபடியும் இன்னொரு சர்ப்ரைஸ். மாமங்காரனும் உயிரோட தான் இருக்கிறான். ஐயோ மாமா நீ உயிரோட இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மாமாவையும் கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விடுவான். டக்குன்னு ஏதோ சவுண்டு, யாரா அதுன்னு பார்த்தா யாரும் இல்லை, ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா. மேடம் ரெஸ்கியூ டீமுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொன்னோம், அவங்களே எல்லாம் பண்ண மாதிரி. இப்போ ஹீரோயின்கிட்டையும் போயிட்டு பயங்கரமாக அவனையும் ஹீரோயினும் பயங்கரமாக பாராட்ட அவங்க 2 பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்குள்ளே பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா மாமங்கார. அதை பார்த்து உடனே டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ நீ உருட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கோ. அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஹீரோ நினைப்பான், ஐயோ மாமா இதை எப்போ செட் பண்ணேன், நம்ம இங்கே தானே இருக்கிற எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதை வீடு நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுனா அது வந்துன்னு சொல்லிகிட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோயின் போயிட்டு அவனை கிஸ் பண்ணிடும். நீ இந்த ஜென்மத்தில் சொல்ல மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியான எண்டிங் இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க. படமும் முடிஞ்சு போச்சு.
சத்தியமாக சொல்கிறேன், எத்தனையோ பாம்பு படம் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரியான அமேசிங்கான சீன்ஸும் அதில் கிடையாது. அழகான ஹாப்பி என்டிங்கும் கிடையாது. அழகான லவ்வும் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த படத்துக்கான கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தேங்க்யூ.